மல்டிகிரெயின் போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நான் மல்டிகிரெயின் ஆட்டா ஒரு 200 கிராம், அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா தாங்க நான் போட்டேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வந்து நான் போட்டேன். பெரிய வெங்காயம் வந்து நிறையா போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து தயிர் வந்து இல்லை, கெட்டியான தயிர் வந்து இல்லை. அதனால் நான் வந்து இங்கே ரெடிமேடாகவே வந்து மோர் வந்து விற்பாங்க, அது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். உங்கள்கிட்ட தயிர் இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா தண்ணி தொளிச்சு நல்லா கெட்டியான மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு கிடையாது, கொஞ்சம் லூஸாக நான் வந்து காமிக்கிற மாதிரி வந்து பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு காரம் வந்து பத்தாத மாதிரியே இருந்துச்சு. சரி, காஷ்மீர் மிளகாத்தூள் அது போடலாம், காரம் கொஞ்சம் அளவாகவும் இருக்கும், கலரு நல்லாயிருக்கும்னு போட்டுட்டு நல்லா பிணைஞ்சி நான் நல்லா எண்ணெயில் போட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த போண்டா வந்து ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ஃபில்ஸ்ப்ரேயில் மல்டிகிரெயின் ஆட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கும், அதில் தாங்க வந்து பண்ணியிருந்தேன். நீங்கள் எந்த மல்டிகிரெயின் ஆட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதில் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.